Hello friends, welcome back to Educational Video Corner. In this video, I am sharing English small sentence with Tamil meaning. By the way, my name is Puvarisi. Guys, before going to the video, please hit the subscribe button. So let's start our video. First one. என்ன நடந்தது? என்ன நடந்தது? It means what happened. இப்போ ஒருத்தர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்பாங்களே, அதுக்கான ஆங்கில அர்த்தம் என்னன்னா what happened. What happened? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்தது? பர்டிகுலரா ஒருத்தர் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க இல்லையா, அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா வாட் ஹேப்பன் டு யூ. வாட் ஹேப்பன் டு யூ. வாட் ஹேப்பன் டு யூனா உனக்கு என்ன நடந்தது. வாட் ஹேப்பன்னா என்ன நடந்தது. டு யூனா உனக்கு. உனக்கு என்ன உனக்கு என்ன நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வாழ்க்கைக்காக என்ன செய்கிறீர்கள், அதாவது நீங்க வாழ்றதுக்காக என்ன வந்து செய்றீங்கன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க இல்லையா. உங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன, நீங்க எப்படி வந்து உங்க வாழ்க்கையை வாழ்றதுன்னு சொல்லி போட்டு இங்கிலீஷ்ல கேட்பாங்க இல்லையா. சோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், வாட் டு யூ டூ ஃபார் எ லிவிங். வாட் டு யூ டூ ஃபார் எ லிவிங். வாட் டு யூ டூ ஃபார் எ லிவிங். நீ வாழறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சாப்பிட விரும்புறாய். இப்ப வீட்டுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி போட்டு கேட்பாங்க இல்லையா, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லி போட்டு கேட்க இல்லையா, அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா வாட் டு யூ வாண்ட் டு ஈட். வாட் டு யூ வாண்ட் டு ஈட்னா வாட் டு யூ வாண்ட் டு ஈட்னா நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறாய் விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இப்போது என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றதை எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்னா வாட் டு யூ வாண்ட் டு ஈட் நவ். நீங்க இப்ப என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள். உங்களுக்கு இப்ப என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள். இப்போ ஹோட்டலுக்கு இப்ப கிட்ஸா நம்ம கூட ஹோட்டலுக்கு வந்து நம்ம அங்கிட்ட கேட்போங்க இல்லையா, நீங்க என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்போங்க இல்லையா. சோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும், வாட் டு யூ வாண்ட் டு ஈட் நவ் சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் ஒன், இன்றிரவு நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய். இன்றிரவு நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய். இந்த இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், வாட் டு யூ வாண்ட் டு ஈட் டு நைட். வாட் டு யூ வாண்ட் டு ஈட் டு நைட். இன்னைக்கு நைட்டு நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய். வாட் டு யூ வாண்ட் டு ஈட் டு நைட். உனக்கு தாகமா இருக்கிறதா. உனக்கு தாகமா இருக்கிறதா. அது தாகமா இருக்கிறதுனா அதுல இங்கிலீஷ்ல என்னன்னா thirsty. அதே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, உனக்கு தாகமா இருக்கிறதான்னு சொல்லி கேட்டா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், are you thirsty. Are you thirsty. Next one, நீ என்னை பற்றி நினைக்கிறாயா. உனக்கு என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்களே, அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷ் சொல்லணும், are you thinking about me. நீ என்ன நினைக்கிறியா சொல்லி கேட்பாங்க இல்லையா, அதான் are you thinking about me. நீ என்னை பற்றி நினைக்கிறாயா. திங்கிங்னா யோசனை, நினைத்தல், அபவுட்னா பற்றி, மீனா என்னை. are you thinking, யூனா நீங்கள், are you thinking about meனா நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறையா. யோசிக்கிறீர்களா. யோசிக்கிறதுனா இங்கிலீஷ்ல திங்க். திங்கிங், திங்க். are you thinkingனா நீங்கள் யோசிக்கிறீர்களா. ஐ திங்க் யோசிக்கிறீங்களா, நீங்கள் யோசிக்கிறீர்களா. are you thinking. நெக்ஸ்ட் ஒன், நீ இருக்கிறாயா. நீ இருக்கையான்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா are you there. are you there. are you there. என்னுடன் இருப்பாயா. எனக்கு கூட இருப்பியான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கிலீஷ்லனா are you there with me. are you there with me. நீங்கள் என்னுடன் இருப்பாயா. நீ என்னுடன் இருப்பாயா. are you there with me. உனக்கு இன்னும் பசிக்கிறதா. உனக்கு இன்னும் பசிக்கிறதான்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும், are you hungry yet. hungry yet. are you hungry yet. hungryனா பசித்தல். are you உங்களுக்கு இன்னும் பசிக்கிறதா. உனக்கு இன்னும் பசிக்கிறதா, அது எப்படி இங்கிலீஷ் சொல்லணும், are you hungry yet. என்னை மிதிக்காதே. என்னை மிதிக்காதே. don't tread on me. don't tread on me. என்னை மிதிக்காதே. அதை பயன்படுத்த வேண்டாம்.
அதை பயன்படுத்த வேண்டாம்னா don't use it. Don't use it. Don't use it னா அதை பயன்படுத்த வேண்டாம். Next one. குறைந்து மதிப்பிடாதீர்கள். குறைந்து மதிப்பிடாதீர்கள். குறைத்து மதிப்பிடாதீர்கள்னா அதுக்கான இங்கிலீஷ்ல என்னன்னா don't underestimate. Don't underestimate. Underestimateனா குறைத்து, இப்ப வந்து குறைத்து மதிப்பிடுதல். ஒருத்தரை பத்தி தலைமுறை பேசுவாங்க இல்லையா, அப்ப வந்து don't underestimate சொல்லலாம். underestimateனா குறைத்து மதிப்பிடுதல். டோன்ட்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல don't underestimate குறைந்து மதிப்பிடாதீர்கள். உங்களை குறைந்து மதிப்பிடாதீர்கள். உங்களை குறைந்து மதிப்பிடாதீர்கள்னா don't underestimate yourself. ஒரு சிலர் வந்து அவங்களே வந்து தாழ்த்தி பேசிப்பாங்க. சோ அவங்கள வந்து எப்படி சொன்னா don't underestimate yourself. நீங்கள் உங்களை குறைந்து மதிப்பிடாதீர்கள். உன் கண்ணீரை துடை. உன் கண்ணீரை துடைனா அது with your tears. with your tearsனா tearsனா வந்து கண்ணீர். wifeனா வந்து wifeனா வந்து துடைத்தல். with your tearsனா உன் கண்ணீரை துடை. உனக்கு பசிக்கிறதா? உனக்கு பசிக்கிறதா எப்படி சொல்லலாம்? Are you hungry? Are you hungry? அதை இங்கே வைக்காதே, இங்கே போடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't put it here. Don't put it here. அதை இங்கே வைக்காதே, இங்கே போடாது என்றனா don't put it here. உனது பற்களை துலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Brush your teeth. உனது பற்களை துலக்கு. Brush your teeth. தினமும் பல் துலக்கு. தினமும் பல் துலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Brush your teeth daily. Brush your teeth daily. teethனா பல்லு, dailyனா தினமும். brushனா வந்து துலக்குதல். யுவர்னா உன் பல்லை தினமும் துலக்கு. brush your teeth dailyனா உங்கள் பற்களை தினமும் துலக்கவும். அதுக்கான அர்த்தம். மொபைல் பயன்படுத்த வேண்டாம். மொபைல் பயன்படுத்த வேண்டாம். இப்ப நம்ம வீட்டுல கிட்ஸ் எல்லாம் போன் யூஸ் பண்ணிதான் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூஸ் மொபைல். அதாவது கிட்ஸ் மொபைல் யூஸ் பண்றப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க? மொபைல் பயன்படுத்த வேண்டாம், செல்போனை யூஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூஸ் மொபைல். டோன்ட் யூஸ் மொபைல். வாகனம் ஓட்டும் போது மொபைல் பயன்படுத்த வேண்டாம். வாகனம் ஓட்டும் போது மொபைல் பயன்படுத்த வேண்டும். இப்ப ஒரு சிலர் வந்து டிரைவிங் பண்றப்ப வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல நீங்க மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ்லனா டோன்ட் யூஸ் மொபைல் வைல் டிரைவிங். டோன்ட் யூஸ் மொபைல் வைல் டிரைவிங். அதாவது டிரைவ் பண்றப்ப மொபைல் போன் பயன்படுத்த வேண்டாம். நான் நிறைய பேர் பாக்குறேன், அங்க போன் டூ வீலர் ஓட்டிட்டு போன் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல கார் டிரைவ் பண்ணிட்டு வந்து போன் பேசுறாங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து கரெக்டா அந்த லேடிஸ் நான் பார்த்துட்டு இருக்கு, அங்க என்ன பண்ணாலும் கரெக்டா அந்த பஸ் ஏறப்ப ஸ்டெப்ஸ்ல நினைச்சிட்டு போன் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து டேஞ்சரஸ். சோ அது மாதிரி டைம் வந்து நீங்க வந்து போன் யூஸ் பண்ணதை தவிர்த்துக்கணும். சோ இப்ப நம்ம வீடியோக்கு வரலாம். வாகனம் ஓட்டும் போது மொபைல் பயன்படுத்த வேண்டாம். டோன்ட் யூஸ் மொபைல் வைல் டிரைவிங். சரியாக நிற்க. சரியாக நிற்க. ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. சரியாக நிற்க. ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. உங்கள் கால்களை துடைக்கவும். உங்கள் கால்களை துடைக்கவும். wipe your feet. wipe your feet. உங்கள் கால்களை துடைக்கவும். wipe your feet. Next one. பெருமையாக நிற்க. stand proud. பெருமையாக நிற்க. stand proud. stand proud. Next one. உனக்கு பசிக்கிறதா? Are you hungry? உனக்கு பசிக்கிறதா? Are you hungry? உங்கள் முகத்தை துடைக்கவும். உங்கள் முகத்தை துடைக்கவும். அது இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா? wipe your face. wipe your face. wipe your face. இங்கே தூங்காதே. இங்கே தூங்காதே. Don't sleep here. Don't sleep here. Don't sleep here னா இங்கே தூங்காதே. இங்கே தூங்காதே. இந்த இடத்துல தூங்காதுன்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க இல்லையா,
ஸோ அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? டோன்ட் ஸ்லீப் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், அப்படி ஓடாதே. அப்படி ஓடாதே அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? டோன்ட் ரன் லைக் தட். டோன்ட் ரன் லைக் தட். Don't run like that. Like, don't run like that. Don't run like that. Guys, I hope in this video is very helpful for you. If you helpful, please like our video and then share it with your friends and family. Subscribe our channel. Thank you. Bye bye. See you later. See you. See you later.